கிளம்புறீங்க, டெல்லிக்கு போறீங்க, ஏதாவது மோடிஜி பாட்டு வர போறீங்களா? இது என்னது இது? அதாவது எங்க போனாலும் அந்த புத்திங்கிறத போகாதுங்களா? ஒழுங்கா பக்குவமா நடந்து போங்க. ஷியோருங்க. உங்களை பிக் பண்றதுக்காக பெரிய கார் தான் வந்திருக்கு. போங்க கேண்டிடேட் அம்மா. இதெல்லாம் மேல கீழ இருந்து பார்த்து பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க வேற. ஓ மை காட் வாட் a funny girl அப்படினு. இந்த இதுதான் வந்து பிஎம் ஆபீஸ் இருக்கிற ரோடாமா. நானே ஹாப்பி ஆயிட்டேன். சூப்பரா இருக்கு. அப்படி க்ளீனா வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இந்த இடமெல்லாம் நம்ம எப்போ வந்து பாக்குறது? எம்பி ஆயிட்டேன்னா வந்து பாத்துட்டே அடிச்சு நொறுக்க போறாங்க என்னையா. எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க. இங்கிலீஷ்ல நாங்க 2 பேரும் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். டெல்லிக்கு போறீங்க, என்ன ஏதாவது பொலிட்டிக்கல் ரிலேட்டடா ஏதாவது மோடிஜி பாட்டு வர போறீங்களா? ஏதாவது கட்சி சார்ந்த விஷயங்களா? டெல்லிக்கு போனாலே கட்சி சார்ந்த விஷயமா தான் இருக்குமான்னு உழுகாதப்பா புரட்டிடுவாடுங்க. தம்பி எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் மும்பை போயிருக்கிறேன் தம்பி. நான் நினைச்சேன் அது நார்த் இந்தியா அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில தான் ஸ்னேகா சொல்றேன் அதெல்லாம் நார்த் இந்தியா கிடையாது, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியாக்கு போறீங்க அப்படின்னு. மும்பை இது வரைக்கும் நார்த் இந்தியா நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல நம்ம நார்த் இந்தியன் சொல்லுவாங்க, பட் அது சென்ட்ரல் இல்ல. அதான் நீங்க டெக்னிக்கலி நார்த் இந்தியாவாமா. எனக்கே இப்பதான் தெரியும். இத்தனை வருஷம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், ஓ நம்மள நார்த் இந்தியாக்கு போயிருக்கோம், மும்பை போயிருக்கனால நம்ம நார்த் இந்தியாக்கு போயிருக்கிறோம்ட்டு. ஆனா இன்னைக்குதான் நான் நார்த் இந்தியாக்கே போறேங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும். ஏன் அப்ப மும்பையை மட்டும் ஏன் அங்கேயும் ஹிந்தி பேசுறாங்கல்ல, அப்ப நார்த் இந்தியா தானே? சரி நீங்க அப்படி பிரிச்சீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா நீங்க வந்து பாராமீட்டர் வைஸ் பிரிச்சீங்கன்னு வைங்களேன். இப்ப வந்து நார்த், சென்ட்ரல், சவுத் அப்படின்னு பிரிச்சீங்கன்னா வந்து டெல்லி இதெல்லாம் தான் வந்து எக்ஸாக்ட் நார்த் அப்படிங்கிறது. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. சரி பிரிச்சுக்கங்க. இதெல்லாம் நடுப்புறையே இருக்கும். தெரியலனா இவ்வளவு. அப்ப நான் இன்னைக்கு தான்டா ஆபீஷியலி நார்த் இந்தியாக்கு போறேன். அப்பவே ஸ்கூலுக்கு போட்டு இல்ல நானே இங்க நியூஸ்ல எல்லாம் படிக்கல, நானே வந்து என்னோட ஒரு தியரியில தான் சொல்றேன். வீடியோ பாக்குறவங்க சொல்லுங்க, மும்பை நார்த் இந்தியா இல்லையா? டெல்லி நார்த் இந்தியா, பட் மும்பை நார்த் இந்தியாவா சென்ட்ரல் இந்தியாவா அப்படிங்கறது வந்து சொல்லிடுங்க. ஆமா எனக்கு தெரிஞ்சு மும்பை நார்த் இந்தியா நான் கன்சிடர் பண்றேன். இது என்னது? அதாவது எங்க போனாலும் அந்த புத்திங்கிறத போகாதுங்களா? சும்மா நான் என்ன புளி சாப்பாடு கட்டிட்டு போறேன், டப்பாவை பார்த்து புளி சாப்பாடுன்னு கணக்கு போட்டுறீங்க गाइस. டோனட் மம்மி வந்து ஒரு மாடர்ன் ஜென்சி. அதாவது நாங்க வெளியில மட்டும் தான் வந்து மயிலாப்பூர், உள்ள பாத்தீங்கன்னா வந்து மேன்ஹாட்டன் அப்படிம்பாங்க. மாலுக்கு போணுமா? அதானே ஆரஞ்சு இதுதானே, மேங்கோ ஃப்ளேவர் தானே. ரொம்ப முக்கியம் பாரு. அதானே மேங்கோ ஃப்ளேவர் தானே அப்படிங்கறான். 9 வாங்குனா 3 ஃப்ரீ அப்படி கொடுப்பாங்கல்ல. ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா 2 வாங்குனா 3 ஃப்ரீன்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டாங்களாமா. இங்க நான் போய் சொல்லி 12 வாங்குனா எவ்வளவு ரூபாய்? இது ஜாஸ்தி தான். ஆனா எனக்கு ஆசையா இருந்துச்சு வாங்கிட்டேன். எப்பவுமே பாப்பா வாங்க மாட்டேன். ரொம்ப ஆசையா இருந்து ஒண்ணே ஒண்ணு வாங்கி நாங்க 2 ஷேரிங் போட்டு அங்கேயே சாப்பிட்டு வந்துருவோம். சரி இன்னைக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுல 2 மிச்சமாயிருச்சு. சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு டப்பால போட்டு வச்சிருக்கேன். ஆனா இப்ப என்னோட டவுட் என்னன்னா இந்த டப்பா உள்ளோட மாட்டாங்கல்ல? மாட்டாங்க. அதான் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. இல்ல நான் அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் சாப்பிட்டு டப்பாவை மட்டும் கொடுத்துரு, நீ வீட்டுல கொண்டு போய் வச்சிரு. நான் வந்து கழுவிக்கிறேன். வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. கண்டிப்பா. See you soon. Bye folks. Bye folks. Bye. I see you tomorrow night ra. Okay da, bye da. Get lost da. போடா. போர்டிங் பாஸ் எடுத்தீங்களா? எடுத்துர்க்கேங்களே. நான் தான் இருக்கேன். I have my PA with me all the time. They will do the needful. Handbag புடிங்க மேடம். மேடமோட ஹேண்ட்பேக் புடிங்க. என்ன? ஆல் காலத்துக்கு எதுக்கு டெல்லி போறேன்னு தெரியும்ல. சரிங்க, நீங்களா பெரிய ஆளுங்க. ஒழுங்கா பக்குவமா நடந்து போங்க. ஷியோருங்க. மேடம்க்கு லைட்டா கோவம் வந்துச்சுனா கூட வேலைய விட்டு தூக்கி. ஓகேங்க. வீடியோ ஆரம்பிச்சதுல என் மூஞ்சியவே காமிக்கல. நான் இந்த மாதிரி மண்டே குச்சி பண்ணாலே அதுக்கு பின்னாடி ஒரு உள் குத்து இருக்கணும், உங்க எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் எதை பண்ணாலும் ஒரு உள் குத்து வெளி குத்து தான் பண்ணுவோம். ஆனால் எங்கள் அம்மா என்னை சோறே போடாமல் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு பிஏவாக இருந்துட்டு ரொம்ப பேசுனாங்க. வேலையை விட்டு தூக்கிடுவேன். பேக்கேஜ் எல்லாம் போட்டாச்சு, செக்கின் முடிஞ்சிருச்சு. வாங்க போய் போத்தீஸில் புடவை எடுக்கலாம். எத்தனை பேர் சீரியஸாக புடவை எடுத்துட்டு இருக்காங்க.
வாங்க சோறு வாங்கி கூட சொன்னா சோறு வாங்கிக்காத. போத்தீஸ்ல தான் புடவை வாங்கணும். போத்தீஸ்ல புடவை வாங்கலாம். பக்கத்துலயே ஹை டிசைன் இருக்குது, சாம்சனைட். ப்ரோ கிறிஸ்பி கிரீம் இங்க இருக்கு ப்ரோ. எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு தெரியுமா? சாரி மேம், கம்ஃபர்டபுளா பண்ணிட்டீங்களா மேம்? ஃபுல் ஹிந்திக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க, நம்ம மட்டும் ஒரே தமிழ் பேசுறோம். எங்களோட மேம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆகி நல்லா ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு சோரோட ஆரம்பிக்கிறாங்க. साहिरजीत सिंह के साथ हजारों फीट की ऊंचाई पर उड़ान भरेंगे। எம்பி சீட்டுக்கு போட்டிடுறவங்க நான் பாடி இதை சொல்லி நினைச்சா நான் பின்னாடி வாங்க போறேன். இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு கார் வேற வருது பிக் பண்றதுக்கு. இந்த கால கொடுமையெல்லாம் நாங்க பார்க்கணும். டெல்லி குளிருக்கு நான் மட்டும் தான் நான் சிங்கிள் ஒரு ட்ரெஸ்ல வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். டெல்லியே நீ விசித்திரமா பாக்குது. ஆறா பாகல் ஹே அப்படின்ட்டு. நீ வந்து சென்னை பார்டர் தாண்டனே ஹிந்தி பேசுறியா? मैं हिंदी अच्छा मालूम है. அங்க வந்து தெரியாது போடா சொல்லிட்டு ஆமா, இங்க வந்து நல்லா ஹிந்தி we adapt to the state we move. என்ன உங்கள பிக்கப் எம்பி மேம் இப்படி எம்பி மேம்ங்கற பாரு. என்ன அடி வாங்குறது என்ன இப்படி கேண்டிடேட்ட வந்து சூட்கேஸோட நிக்க வச்சிட்டாங்க. வாட் இஸ் திஸ்? வரும் இப்படி மாசா என்னை வந்து கூட்டி போவாங்கன்னு பாப்போம். மாஸ் உங்களை பிக் பண்றதுக்காக பெரிய கார் தான் வந்திருக்கு. போங்க கேண்டிடேட் அம்மா. இன்னொரு அதான் கடவுள் தான் ஒரு அடித்தாங்க. அவரே வரமாட்டாரு. இப்படி ஒரு தட்டுவாரு, அமைதியாரு அப்படின்னு. அதான் இப்படி நடந்துச்சு. கேண்டிடேட் அம்மா ஒன்ன காமிமா, நீ எதுக்கு இங்க பாருமா, இந்தியா கேட்டெல்லாம் காமிமா. நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்து ஆக்சுவலி எனக்கு மேபி நாங்க வந்து சைட்ல வந்து பெருசா நாங்க ஏர்போர்ட் பார்க்கலன்னு தெரியல. பட் டவக்கன வெளில வந்துட்டோம். Basically I've been to Mumbai and you know I got used to it. ஆரம்பிச்சிட்டாயா? பட் ஓகே, நாங்க வந்து டவக்கன வெளில வந்துட்டோம். எனக்கு வந்து ஏர்போர்ட்குள்ள இருந்து வெளில வந்தது பேகேஜ் கலெக்ட் பண்ணி இதெல்லாம் இல்லை. ஆனா எங்களோட பையாவை வந்து கேட்ச் பண்றதுக்கு நாங்க வந்து கஷ்டப்பட்டோம். அதான் எங்க கேண்டிடேட் மேம் கூட பெரிய கார் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு பெரிய கார்? ஆமா, பட் எனக்கு இதெல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ண எங்களோட டீம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் வந்து உனக்கு பண்ணிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு ட்ரபிள். பட் தேங்க்ஸ் ஃபார் த டீம். இஃப் யூ நோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் ப்ரொவைட் பண்றதுக்கு. Next time you go Delhi, come to another driver no speaking in English. So another local boy. Yeah, you call. லோக்கல் பாய் கூப்பிட்டு பேச சொல்லு. ஆமா, ஏன்னா எப்படி இங்க இருக்கோம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உனக்கு ஹிந்தி தெரியாது, வந்து ஏன் உயிர் வாங்காது. I understand. தெரிஞ்ச இங்கிலீஷ் பறந்துரும் போல. நாளைக்கு கேண்டிடேட் மேம் வந்து ப்ரே பண்ண வேண்டியது பண்ணிடுவாங்க. சொல்லிட்டு இருக்காத பாப்பா. ஓகே, நான் வந்து இப்போ டெல்லியை வந்து சுற்றி பார்க்க போறேன். ஸோ மெட்டா ஈவென்ட். நாங்க ஏன் டெல்லிக்கு வந்தவங்களுக்கு உங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுல. அவங்க சும்மா பைத்தியம் மாதிரி வளர்ந்துட்டு இருக்காங்க ஓரமா. I am actually here to Delhi for Meta event. It actually Meta is having an event with NCPCR, National Commission. Tomorrow morning time. Oh, tomorrow morning you will also come. இருங்க, I'll be right back. But yeah, நாங்க ஒரு மெட்டா இவனுக்கு டெல்லி வந்திருக்கோம். எங்க பையா கிட்ட கொஞ்சம் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு I'll get back to you. இவ்வளோ பெரிய ஹோட்டல் ஒரு லைட்டிங் கூட இல்லை. ஐ ஷால் கெட் சம் குட் லைட்டிங். ஹோட்டல் ரூமில் வந்து செக் இன் ஆகிட்டோம். நான் வந்து எதுவும் நல்ல வந்து ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா இட்ஸ் நியூ சிட்டி. எங்களுக்கு வந்து ஒரே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. டக்குன்னு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. அதனால வந்து ஐ குடன்ட் ரெக்கார்ட் எனிதிங். ஏர்போர்ட்டுக்கும் ஹோட்டலுக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 minutes தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டெல்லி இஸ் கோல்டு. நான் வந்து ஃப்ளைட்லேருந்து வெளில இறங்கின உடனே ஃப்ளைட்டில் இருக்கும்போது எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து பாபர் ஜாக்கெட்லாம் போட்டாங்க. நான் வந்துட்டு எதுக்கு இந்த ஜாக்கெட்லாம் போடுறீங்க? டெல்லி ஏதோ ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு போகிற மாதிரி எல்லாம் ஒரே எஃபெக்ட்ல இருந்தாங்க. சரி, உங்களால குளிர் தாங்க முடியாது போல அப்படின்ட்டு ஃப்ளைட்ல இருந்து நான் காலை வெளில வைக்கிறேன். அந்த ஃப்ளைட்ல இருக்கிறவங்க எல்லாரும் நீ விசித்திரமா பாக்குறாங்க. என்னம்மா ஊருக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிற
நாங்கெல்லாம் வந்து 2 துணி மேல 3ஆவதா ஒரு துணி மாதிரி போட்டிருக்கோம். இதெல்லாம் மேல கீழே இருந்து பார்த்து பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்கள சிரிக்கிறாங்க வேற. ஓ மை காட் வாட் அ ஃபன்னி கேர்ள் அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்ட் இதுக்கும் சொன்னாங்க கொஞ்சம் கோல்டா இருக்கு இப்ப டெல்லி, கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. நம்ம போறது ஒரு நாள், நம்ம 10 நாளா இருக்க போறோம். கொஞ்சம் குளிரா தான் இருக்குது. ஐ மீன் ரொம்ப குளிரா இல்ல, பட் 14 டிகிரி குளிரு. ஸோ நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரெக்டாக கொல்லி மாதிரி நான் பேசுறேன். ஸோ யா, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களோட டிரைவர் கூட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு மாசா வந்து எங்களோட மெட்டா டீம் வந்து ரொம்ப ஜெனரஸா வந்து எங்களுக்கு வந்து ஹயாத் ரெஜென்சில வந்து ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ மெட்டா டீம் ஃபார் டூயிங் த நீட்ஃபுல் அண்ட் பிக் ஷவுட் அவுட் டு ஆண்டர்சன் ஃபார் ஆல்வேஸ் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர் நியூ பிளேசஸ் இன் இந்தியா பை இன்வைட்டிங் மீ டு இவெண்ட்ஸ் அட் திஸ் பாயிண்ட். பட் எஸ், நான் வந்து ஒரு மெட்டா ஈவெண்ட்காக தான் வந்திருக்கேன். இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எக்ஸாம் கேம்பெயின். இப்போ இந்த இந்த ஃபெப் மார்ச்ல வந்து பசங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ், லைக் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ் வந்துடும் அப்படிங்கிறதுனால மெட்டா இன் பார்ட்னர்ஷிப் வித் NCPCR which is National Commission for Protection of Child Rights. ஸோ இவங்க கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்து they are having a stress free exam campaign and அதுக்கு வந்து they have invited me and Amma for their launch event. இது வந்து ஒரு கேம்பெயினா it goes on. ஸோ அதோட லான்ச் ஈவெண்ட் வந்து டெல்லியில் வந்து நடக்குது. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு தான் வந்து என்னையும் மம்மியும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் we are actually very grateful for being have been invited to such a big event. மெட்டா நடத்துறதே வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் NCPCR கூட வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணுறாங்கிற போது இது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட். ஸோ எங்களை வந்து அதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க நினச்சி நாங்களே வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் குளிர் தான் தாங்க முடியல, தலைவலிக்குது குளிரில். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அண்ணாக்கு வந்து சென்னையில் ஒர்க் இருக்குங்கிறதுனால he staying back in Chennai taking after his things. And நானும் எங்கள் மம்மி ஜிஷு we are in Delhi. ஒரு vote of thanks கொடுக்குறீங்களா? ஆமா, ரூம் நல்லா இருக்குது. வெரி வெரி நைஸ் ரூம் வித் வெரி பிக் கோசி ரூம். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பாத்ரூம் தான். லுக் வெரி பிரிட்டி, வெரி aesthetic that I won't feel like pooping only in it. Okay, should have avoided that. பட் நானும் மம்மியும் வந்து இப்ப நாங்க வயிற்றுக்கு வந்து ஏதாச்சும் பூசி தேட போறோம் நாங்க சாப்பாடு, because we feel hungry. 10 டிகிரி கொண்டலயே எங்க அம்மா அவுட் பார்த்தீங்களா? டெல்லி குளிர்ல எங்களை தாக்காது. நாங்க ரொம்ப ஸ்ட்ராங் பாடி. எங்க போயிட்டுருக்கோம்? இந்தியா கேட். நான் காலைல ஓலா ஃபோன் பண்ணேன், டெல்லி கேட் அப்படின்ட்டு. ஓ ஷிட், நோ இந்தியா கேட். டெல்லி கேட் போய் அதுக்கு பக்கத்துல இருக்குது அப்படிங்கிற பர்சன்ட்டு அப்பதான் நம்புவாங்க நாங்களும் டெல்லிக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னோம். இந்த இதுதான் வந்து PM ஆஃபீஸ் இருக்கிற ரோடாமா. எத்தனை போலீஸ் நிற்கிறாங்க? அதுதான் நிற்கிறாங்க போலீஸா. அதாவது நீங்க அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதே தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய பெரிய செடியை வந்து வெளியே வச்சிருக்காங்க. எத்தனை போலீஸ் நிற்கிறாங்க. இப்போ நம்ம 2 பேரும் எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம்? இந்தியா கேட்டை நோக்கி. அவர் வந்து அந்த ஸ்டாச்சுல இருக்கிறவர் யாருன்னு கரெக்டா சொல்லுவாங்க? சுபாஷ் சந்திர போஸ் நினைக்கிறேன். வெரி குட். Oh my god, இருங்க திரும்பி அப்படி கிளீனா வச்சிருக்காங்க. சரியான குளிருது. இப்படி பார்த்தாலே அந்த மிஸ்ட் தெரியுது. 10 டிகிரிஸ்ல இருக்கு. நாங்க மட்டும் தான் இந்த மாதிரி சட்டை போட்டு சுத்துறோம். இந்த ஊர்ல எல்லாரும் எங்களை எப்படி பாக்குறாங்கன்னா, எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பைத்தியங்க. இப்படி துணி போட்டு எல்லாம் ஸ்வெட்டர் போட்டு மங்கிக்குள்ளா போட்டு இப்படி மூக்கெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. நாங்க 2 பேரும் மட்டும் தான் இப்படி ஒரு அவுட்ஃபிட்ல சுத்திட்டு இருக்கோம். ஆனா ஊட்டி மாதிரி தான் இருக்கு. இதுதான் வந்து க்ளோசஸ்ட் வியூ ஆஃப் இந்தியா கேட். ஓ, எங்கெல்லாம் இறந்தாங்க அப்படிங்கிறதுல எழுதியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு மெமோரியல் ஆர்க் ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் நோ. இந்தியா கேட் எது கட்டினாங்கன்னா அந்த ஒரு இது வந்து இந்த இதுல வந்து இது வந்து இந்த ஒவ்வொரு வார் இது வந்து பார்த்தீங்கன்னா டியூரிங் தி 3rd ஆப்கான் வார் இறந்தவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா அங்கே போட்டிருக்காங்க. சரியான மிஸ்டேக் தெரியல. இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஈவினிங் 7:30லேருந்து 9 வரைக்கும் ஒரு லைட் ஷோ நடக்குமா. அதுக்கு தான் இங்கே நிறைய பேர் வருவாங்களாம். அதுதான் பெஸ்ட் டைம் டு விசிட். ஆமாம், நம்மளே இந்தியா கேட்டை பார்த்துட்டோம்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா. இந்த இடமெல்லாம் நம்ம எப்போ வந்து பார்க்கறது? எம்பி ஆயிட்டேன்னா வந்து பார்த்துட்டே நொறுக்க போறாங்க இல்லையா? ஃபார் ஷியர். பை பை இந்தியா கேட்ஸ். ஸோ இதுதான் வந்து
நாங்கள் தங்கிட்டு இருக்கிற ஹோட்டல். சென்னையிலேயே வந்து எனக்கு மசாலா தோசை வந்து சில இடத்துல சாப்பிட தான் பிடிக்கும். லைக் ஜென்ரலாக வந்து எல்லா கடையிலுமே நல்லா இருக்காது. இதில் எங்கே டெல்லியில் வந்துட்டு என்ன நல்லா இருக்க போகுது பரவாயில்ல சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரியுது உள்ளே வந்து ஒரு சவுத் இண்டியன் காரனை வந்து அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. வாவ் சூறு சூப்பராக இருக்குடா அப்படின்ட்டு. அதுவும் எங்கள் அம்மா வாயில் முதல்ல வச்சுருக்கேன் டே இவங்க உள்ள ஒரு தமிழ்காரனை வச்சிருக்காங்கடா உள்ள பிடிச்சி. ஆனால் எங்கள் அம்மா வந்து அவங்க மசாலா தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கிறதுனால இப்போ ரொம்ப ஸ்டைலிஷாக வந்து நிஜமாலுமே வந்து சூப்பராக இருக்கு. ஏன்னா சாம்பார்லாம் பக்காவாக நம்ம தமிழ் சாம்பார் பெங்களூர் சாம்பார்லாம் கூட கிடையாது. தமிழ்காரவங்க வைக்கிற சாம்பார் சட்னி. ரெட் சட்னி மட்டும் கொஞ்சம் லைட்டாக அதெல்லாம் டாப் நாச்சு. உள்ள மதுரைக்காரனை யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு. சூப்பரா ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகி ஸ்னேகா எங்க போறீங்க சொல்லுங்க. நாங்க வந்து இப்போ வந்து இந்தியா ஹேபிட்டாட் சென்டருக்கு போக போறோம். அது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் அங்கதான் வந்து எங்களோட மெட்டா ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் இது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எக்ஸாம். நான் ஐடி சொல்லிட்டேனே. அப்படியா? சாரி. ஆனா நானும் சொல்லல. அதனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எக்ஸாம்காக என்னையும் ஸ்னேகாவையும் மெட்டா சைடுல இருந்து இன்வைட் பண்ணி இருக்காங்க. ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் இட். ஸோ நாங்கள் ஈவெண்ட்டோட இடத்துக்கு வந்துட்டோம். அண்ட் நாங்கள் மட்டும் இங்கே தமிழ் பேசிட்டு இருக்கோம். இல்லை இங்கே இன்னும் ஒருத்தவங்க இருந்தாங்க. பட் ஷி இஸ் நாட் அ கிரியேட்டர். ஆனால் இங்கே தமிழ் பேசினாங்க. அப்புறம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நாங்களே டப்பா someone to the rescue. And we have a few creators on this side. Would you guys mind waving a hi to my vlog? Sure. Hi guys. We have Agastya, we have Kashvi and Tripti. வேற ஊர்ல இருந்து இவங்கலாம் வந்திருக்காங்க. And just like me. Yeah, you won't comprehend this part. I'm just telling them that you come from different places for this event. So I was like, oh yeah, same. he creates Comedy. அவங்க வந்து எங்க அம்மாவோட ஒரு மேல் வெர்ஷன் மாதிரி. I'm just telling like you do create all the same comedy content. Amma you said so. Amma. And I am pretty fascinated by Kashvi because she's a gamer. And I've never seen gaming creators in person. So really? Yes, I haven't. Yeah. In person, no? In person, yes. And we have Tripti who's into parenting creation, like parenting content. இங்கே இருக்கிற ஒரே நான் ஸ்பீக்கிங் ஹிந்தி பீப்புள்லாம் வந்து அது நானும் இவங்களும் மட்டும்தான். எல்லாரும் ஹிந்தி பேசுகிறாங்க. இங்கிலீஷில் நாங்கள் 2 பேரும் பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா வேலை இங்கிலீஷ் தெரியாது போனா சொல்லுங்க. I'm really excited. I'm looking forward. இது வந்து ஏதோ நம்ம வந்து பெரிய ஒரு இந்த யூஎன்ஓ அதிலெல்லாம் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. பயங்கர நிறைய டெலிகேட்ஸ் எல்லாம் வந்து பேச போகிறாங்க. ஆமாம், என்சிபிசியோட சேர்மன்லாம் வந்து பேசுவாங்க. நிறைய ஹையர் அஃபிஷியல்ஸ், கவர்மெண்ட் ஹையர் அஃபிஷியல்ஸ், டெலிகேட்ஸ் எல்லாம் வர போகிறாங்க. நம்மளாம் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்கிறது பெரிய விஷயம் தான். இது நல்ல வேலைக்கு நம்ம தமிழில் பேசுகிறதுனால யாருக்குமே கழுத்து பிடிச்சி வெளியே கற்றுக்கணும். இவ்வளோதானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்ருக்காங்க. பட் நோ ஜோக்ஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எக்ஸாம் அப்படின்னு ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் தான். Directly to students and supporting their well-being and mental health at exam time. So we are done with the event. ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே இவெண்ட் வந்து ஹிந்தியில் தான் வந்து நிறைய பேசினாங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்சு தோட ஹிந்தி மாலுமில் வந்து நாங்கள் வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணி ஓகே திஸ் இஸ் வாட் த ஈவெண்ட் இஸ் ஆல் அபவுட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். பட் ஐ ஃபீல் இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் ஐ மீன் வித் கவர்மெண்ட் அண்ட் மெட்டா பார்ட்னரிங் டுகெதர் இந்த மாதிரி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். பிகாஸ் எக்ஸாம் டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் ஆகுறதும் them having anxiety is something prevalent in every single part of the world. இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே வந்து இது இருக்குது தான். ஸோ அதை வந்து ஒரு கீ நோட்டாக வச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு இவெண்ட்டை வந்து நடத்திருக்குதுங்கிறது வந்து இட்ஸ் a very good விஷயம். And we are successfully done with it. And நாங்கள் வந்து we are heading to eat lunch. Boom boom. எங்கள் மம்மி வேறு ஒரே பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அது சொன்னாங்கப்பா. அதாவது எங்கள் அம்மாவுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா பேச சொல்லுங்கள் லைக்
ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பற்றி பேச சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் பேசணுமா, ஓ மை காட் எனக்கு ஆங்ஷியஸாக இருக்கு. Finally they told me, okay, you can That's talk. because they wanted different regional languages. நிறைய பேர் ஹிந்தில பேசிட்டாங்க அப்படிங்கறதுனால they wanted someone covering the south zone. ஹிந்தி பேசுனாங்கங்கறதுக்காக தான் நம்மளுக்கு தமிழுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஹேபிட்டாட் சென்டர். இங்க நிறைய இந்த மாதிரி இவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் போல. ஸோ சாப்பிட்டு பை பை டெல்லி. நானே குத்துப் மினார் பார்க்க ஒரே வருத்தத்துல இருக்கேன். அவங்க நான் வந்து காலைல வந்ததுக்கு தான் கண்டுபிடிச்சேன் இந்தியா கேட்டை விட குத்துப் மினார் பக்கத்துல தான் இருக்குன்ட்டு. குத்துப் மினார் பார்க்கணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து என் 5th ஸ்டாண்டர்ட் ஜிகே புக்ல இருந்து பார்த்துருக்கேன் குத்துப் மினாரை. நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இன்னைக்கு என்னால பார்க்க முடியாம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறேன். எங்க அம்மா வருத்தப்படாதாங்கிறாங்க. சரோஜினி நகர் மார்க்கெட்டுக்கு வந்து போலாம் ரொம்ப அப்படியே ஹைப்படப்பா இருந்தா. சரி மண்டே அன்னைக்கு கூட்டம் எல்லாம் இருக்காது. சோ நம்ம போனோம்னா அப்படியே கவர் முடியலாம். சுத்தி மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டே கிடையாது, கடல்லே இல்லையாமாங்க. அந்த மாதிரி அவங்க திங்கக்கிழமை சாத்திடுவாங்க ஆமா மார்க்கெட்டை. இதுல வேற கோரால ஒருத்தங்க கோரான்னு ஒரு கோரா டைஜஸ்ட் ஒண்ணு இருக்கும்ல இந்த கூகுள் எல்லாம் போடுங்க. அதுல ஒருத்தங்கிட்டு Mondays if you go you will get very cheap prices products. மண்டே கடையே இல்லடா. அதனால ஒரே வருத்தத்தோட டெல்லி வந்து நான் கிளம்புறேன். எங்க கேண்டிடேட் நம்ம செலக்ட் மட்டும் ஆயிட்டாங்கன்னா மறுக்கா டெல்லிக்கு வந்து நான் சரோஜினி மார்க்கெட்டை கவர் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோவா நான் போடுவேன். ஏர்போர்ட்டுக்கு போக சொன்னா எங்க வந்திருக்கீங்க? ஆமா, பெங்கால் ஸ்வீட் பேலஸ். ஐயோ தம்பி, நீ எங்கேயாவது காருக்குள்ள விழுந்துறதே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது. அது எப்படி டெல்லி வந்து சாட் சாப்பிடாம போகிறது? நம்ம ஊர்ல டெல்லி வாழால போய் சாப்பிட்டுருக்கோம். டெல்லியில வந்து அப்ப சாப்பிடலன்னா எப்படி? ஃபைனல் கால் நம்ம உள்ள ஓடிட்டு இருக்கோம். நடக்கப்பட்ட ஓடிட்டு இருக்கோம். நடக்க விட்டாங்க. இந்த மேரத்தான் மாதிரிலாம் நடக்க விடுவாங்கல்ல, இந்த வாக்கத்தான் மாதிரி அந்த மாதிரி நாங்கள் பேச தான் போயிட்டு இருக்கோம்.